2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், கீழ்கண்டனவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாதிரியார். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆன்சர் 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது. திராவிட மொழி குடும்பம் அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இங்கு பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் என 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தவறான கூற்று திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாதிரியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் குமரிலப்பட்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 3 மட்டும். சிலபஸில் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பில் கீழே இந்த கொஸ்டின் எடுத்திருக்கு.